ரப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, ஒரு 10 பேரோட உழைப்பு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மீனவர்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் சேஃபாக உள்ளே கூட்டு வந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது.